அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேஎஸ்பி லீடர்ஷிப்பினுடைய அஸ்ஸதகத்துல் ஹைரா சேவை 2024 இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் திகதி புதியதோர் முயற்சியை நோக்கி அதனுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இதுவரை காலமும் எங்களோடு இந்த மறைமுகமான சதகா சேவையில் கைகோர்த்து பயணித்து வந்த அத்துணை உறவுகளுக்கும், இனி பயணிக்க இருக்கின்ற அத்துணை உறவுகளுக்கும் இறைவன் நிறைவான பிரதிகளை, அவனுக்கு பொருத்தமான முறையில் செய்யப்படும் தர்மங்களுக்கான வாக்குறுதிகள் என்னென்ன வெல்லம் சொல்லியிருக்கிறானோ அது அத்துணையையும் நிறைவாக அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் வழங்கி வைப்பானாக. மேற்படி எமது சதகா சேவையினுடைய தற்போதைய முயற்சி, எமது அஸ்ஸதகத்துல் ஹைரா மறைமுக சதகா சேவைக்கு 10,000 சதகாதாரிகளை உள்ளடக்கிக் கொள்ளும் உள்வாங்கிக் கொள்ளும் முயற்சி 14ஆம் திகதி ஆகஸ்ட் 2024 முதல் ஆரம்பம். இது குறித்த அந்த தினத்தின் ஃபஜ்ர் தொழுகையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சியில் அல்ஹம்துலில்லாஹ் தாய் நாட்டினுடைய 25 மாவட்டங்களிலும் முதன்மை நிலைமையில் கண்டி மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், கொழும்பு மாவட்டம், ரத்னபுர மற்றும் புத்தள மாவட்டங்களிலிருந்து குறித்த உறவுகள் தங்களை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோடு கரம் கோர்க்க வரும் அந்த 10,000 சதகாதாரிகளுள் நீங்களும் ஒருவராக இணைந்து கொள்வதாக இருந்தால் உங்களுடைய பெயர், முகவரி, மாவட்டம், என்ஐசி இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம் ஆகியவைகளை 0779366266 என்ற அஸ்ஸதகத்துல் ஹைரா பிரதான அட்மின் சகோதரனுடைய இன்பாக்ஸுக்கு வாட்ஸ்அப்பினூடாக அனுப்பி வைக்கலாம். தொடர்ந்தும் முதன்மை உறவாக எங்களுடைய சதகா சேவையில் 10,000 சதகாதாரிகளை உள்வாங்கும் இந்த முயற்சிக்கு தன்னை அறிமுகப்படுத்தி இணைத்து கொண்ட முதலாவது உறுப்பினர் கண்டி உடிஸ்பத்துவ பகுதியை சேர்ந்த சகோதரி. அதனைத் தொடர்ந்து நுவரெலியா மாவட்டம் ஹபுகஸ்தலாவ பிரதேசத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களோடு இணைந்து கொண்ட ஓர் சகோதரர். அதனைத் தொடர்ந்து இன்னும் ஓர் சகோதரரும் ஹபுகஸ்தலாவ பகுதியிலிருந்து எங்களோடு இணைந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் கண்டி நாவலப்பிட்டிய பகுதியை சேர்ந்த மற்றும் ஓர் சகோதரி இணைந்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து கும்புக்கந்துர ரஜவெல, குறிப்பாக கண்டி திகன பகுதியை சேர்ந்த இந்த உறவும் எங்களோடு கரம் கோர்த்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்தும் நாங்கள் செய்து வரக்கூடிய வளமையான முயற்சிகள், அதில் ஒன்றோ வீல் சேர் தேவை இருக்கக்கூடிய ஒரு உறவுக்கான முயற்சி அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரியினுடைய எலக்ட்ரிக் பில் பேமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சியும், ஒரு பள்ளிவாசலுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் ஒன்றாகிய மையவாடி காணி கொள்வனவுக்கான முயற்சியும் அல்ஹம்துலில்லாஹ் தொடராக நடைபெற்று வருகிறமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கான உதவிகளை உறவுகள் வழங்கி கொண்டும் 10,000 சதகாதாரிகளை உருவாக்கும் எமது முயற்சிக்காக கரம் கொடுத்து ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதன்முறையாக இலங்கை கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த உறுப்பினர் ஒருவரும் கொலன்னாவ பகுதியிலிருந்து எங்களோடு ஒரு சகோதரர் இணைந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கண்டி மாவட்டம் ஹந்தெச பகுதியிலிருந்து ஒரு சகோதரர். இவ்வாறாக எமது சதகா சேவையினுடைய முயற்சிகளுக்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் குறித்த 5 மாவட்டங்களிலிருந்தும் உறுப்பினர்கள் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதிலே குறிப்பாக கண்டி மாவட்டம் நாவலப்பிட்டிய பகுதியிலிருந்து மற்றுமோர் இணைவாளர். அதனைத் தொடர்ந்து கண்டி மடுல்கெல, கண்டி மாவட்டம் மடுல்கெல பகுதியிலிருந்து ஒரு சகோதரி. மீண்டும் நுவரெலியா மாவட்டம் ஹபுகஸ்தலாவ பகுதியிலிருந்து ஓர் சகோதரர் என்று அல்ஹம்துலில்லாஹ் எமது இந்த முயற்சிக்காக கரம் கோர்த்திருக்கிறார்கள். மீண்டும் கண்டி மாவட்டம் ஹந்தெச பகுதியிலிருந்து ஓர் சகோதரி. கிட்டத்தட்ட 1962ஆம் வருடம் பிறந்த, மன்னிக்கோணும் 67ஆம் வருடம் பிறந்த முதிய வயதை அடைந்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தாய் எங்களுடைய இந்த சேவையை ஆதரித்து இணைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து
ரத்னபுரம் மாவட்டம் ரக்குவான பகுதி உறவும் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க என்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இறுதியாக புத்தள மண்ணிலிருந்து எங்களுடைய இந்த சேவைக்கு கரம் கோர்க்கும் ஓர் உறவும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இன்றைய 15 ஆகஸ்ட் மாதம் 2024 எங்களுடைய சேவைக்கு தற்போதைய பிரதான முயற்சியாகிய 10,000 சதகாதாரிகளை உருவாக்கி கொள்ளும் முயற்சிக்கு நீங்களும் கரம் கொடுக்கலாம் அறம் செய்ய என்ற வேண்டுகோளை வேண்டியவனாக இன்றைய இந்த முதல் வீடியோ பதிவை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்சனல் ஜஸா.